அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமு பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கு யார் யார் எலிஜிபிள், யார் யார் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்கணும்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 25,487 வேக்கன்சி இருக்குது மொத்தமாக. இதில் ஆண்களுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது எவ்வளோ வேக்கன்சி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அவ்வளோ அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு மட்டும் 23,467 வேக்கன்சி இருக்குது. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு? பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படை 524 வேக்கன்சி, சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை 13,135, சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை 5,366, எஸ்எஸ்பி சசாஸ்திர சீமா பால் 1,764, ஐடிபிபி இந்தோ தீபந்தர் எல்லை காவல் 1099, ஏஆர் அசாம் ரைபிள்ஸ் 1556, எஸ்எஸ்எஃப் செயலக பாதுகாப்பு படை 23. டோட்டலாக வேக்கன்சி 23,467 வேக்கன்சி ஆண்களுக்கு மட்டும் இருக்குது. ஓகேவா? அதே பெண்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா, மொத்தமாக 2,020 வேக்கன்சி இருக்குது பெண்களுக்கு. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா, பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படையில் 92, சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை 1460, சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை 124, ஐடிபிபி இந்தோ தீபந்த எல்லை காவல் 194, ஏஆர் அசாம் ரைபிள்ஸ் 150. ஓகேவா? டோட்டலாக 2,020 வேக்கன்சி இருக்குது. சரி, ஓகே. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யார் யாருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இதுக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும், கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது படித்திருந்தால் போதும். ஓகேவா? ஸ்கூலில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி 10th படிச்சிருந்தா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாமோட ஏஜ் லிமிட் என்னென்னா 18 முதல் 23 வயசு வரைக்கும் இருக்குது ஏஜ் லிமிட்டு. வயது தளர்வு பிரிவினருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி பொது இடபிள்யூ பிரிவினருக்கு 10 ஆண்டுகளும், அதே மாதிரி பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 15 ஆண்டுகளும், பிடபிள்யூபிடி ஓபிசி பிரிவினருக்கு 13 ஆண்டுகளும் இருக்குது. இதோட வயது தளர்வு இருக்குது. சரி, இது ஸ்டார்டிங்கு எவ்வளவு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700 ஸ்டார்டிங்கு. 21,700 ஸ்டார்டிங்கு சேலரி இருக்குது. ஓகேவா? சரி, சேலரி பார்த்தாச்சு. அடுத்தது இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும், அப்புறம் உடற்தகுதி நடக்கும், அப்புறம் மருத்துவ பரிசோதனை மெடிக்கல் எக்ஸாம் அது நடக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். ஓகேவா? இதுக்கு அப்ளை பண்ண எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு பார்த்துடலாம். பெண்களுக்கு எஸ்சி பிடபிள்யூ விண்ணப்பத்தாருக்கு வந்து இல்லை, காசே தர வேணால், ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற விண்ணப்பதாரருக்கு 100 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா ஆகும். ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.